அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ராகி மாவு வச்சு ஒரு சூப்பரான ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடித்த மாதிரி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். பாருங்கள், நல்லா பஞ்சு மாதிரி வந்திருக்கு. வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 டம்ளர் ராகி மாவு எடுத்திருக்கேன். அதே டம்ளரில் அரை டம்ளர் சமையலுக்கு யூஸ் பண்ணுற வாசனை இல்லாத எண்ணெய், 2 முட்டை, அதே டம்ளரில் தான் 3/4 டம்ளர் சர்க்கரை நான் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். 2 ஏலக்காய் வாசனைக்காக, அந்த முட்டையோட வாசம் தெரியாமல் இருக்க. இப்போ அரை டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் சமையல் சோடா, இந்த டேபிள் ஸ்பூனால் தான் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எடுத்து வச்சுருக்க சர்க்கரையும் ஏலக்காயுமே நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. வெனிலா எசன்ஸ் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் ஏலக்காய்க்கு பதிலாக. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஒரு மிக்சிங் பவுலில் எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்ச முட்டையை உடச்சி சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த முட்டையாக இருந்தால் ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் வெளியே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா பவுடர் சுகர், அதை ஒரு பாதி அளவு சேர்த்துட்டு பாதி அப்படியே வச்சுருங்க. இப்போ நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க. விஸ்க் இருந்தால் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி ஸ்பூனில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு பக்கமாக நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா அந்த முட்டையோட கலர் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வரும். நல்லா இந்த அளவுக்கு கலந்து விட்டுட்டு இப்போ இன்னும் பாதி சுகர் எடுத்து வச்சோம் இல்லையா பவுடர் சுகர், அதை திரும்பவும் இதோட சேர்த்துட்டு நம்ம மோர் கடைவோம் இல்லையா சென்டரில் வச்சு நல்லா 2 கையாலையும் நல்லா சுற்றி விட்டு மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா நம்ம பீட்டர் வச்சு மிக்ஸ் பண்ணுற மாதிரி நமக்கு ரொம்ப ஈஸியாக அந்த எக்கு கலர் மாறி வந்துடும். பாருங்கள், ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே இருந்தோன்னா நமக்கு இந்த மாதிரி செய்யும் போது கை வலிக்காது. அந்த ஸ்பூனில் இல்லை விஸ்கிலேயே ஒரு பக்கமாக மிக்ஸ் பண்ணும்போது நல்லா கை வலி எடுத்துரும். பாருங்கள், இந்த மாதிரி கை விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா முட்டையும் சர்க்கரையும் சேர்த்து இந்த அளவுக்கு நல்ல ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்ச எண்ணெயும் இதோடு சேர்த்துக்கோங்க. இப்போ திரும்பவும் ஒரு 2 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், இதுக்கு மேலே மிக்ஸ் பண்ண வேண்டாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச மாவெல்லாம் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு சமையல் சோடா, நான் மாவெல்லாம் ஆல்ரெடி சலித்து தான் எடுத்து வச்சுருக்கேன். திரும்பவும் ஏதாவது கட்டிகள் சேர்ந்துருக்குமோ தான் சலிக்கிறேன். மாவு சேர்க்கும் போது 1 டம்ளரை 2ஆக பிரித்து இந்த மொத்தமாக 4 டைமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி மெதுவாக ஒரே பக்கமாக மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்து நல்லா மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 1.5 டம்ளருக்கு மேலே மாவு சேர்க்கும் போது ஒரு வேளை ரொம்ப கெட்டியாகிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி அப்படின்னா பால் சேர்த்து இந்த மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. நம்ம இப்படி தூக்கி விட்டோன்னா அந்த மாவு மடித்து மடித்து கீழே விழணும். அதுதான் கரெக்டான பேட்டர். இப்போ ஒரு பாத்திரத்தில் பட்டர் ஷீட் இருந்தால் போடுங்க, அப்படி இல்லைனா வீட்டில் A4 ஷீட் இருந்தால் அந்த ஷேப்க்கு கட் பண்ணிவிட்டு நல்லா ஆயில் அப்ளை பண்ணோன்னா சரியாக போயிடும். இப்போ நம்ம கலந்து வச்ச மாவையும் அந்த பேட்டர் ஊற்றிக்கோங்க ஒரு பாத்திரத்தில். இப்போ உள்ளே ஏதாவது பபிள்ஸ் மாதிரி இருக்கும், அதனால் ஒரு 2 டைம் நல்லா டேப் பண்ணிவிட்டு நம்ம கீழே தோசைக்கல், அடுப்புக்கு மேலே தோசைக்கல், அதுக்கு மேலே குக்கர் ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹீட் பண்ணதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்த பேட்டர் மாவு உள்ளே வச்சுருங்க. வெயிட் போட வேண்டாம், சும்மாவே இந்த மாதிரி குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஒரு 20 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக விட்டோன்னா இந்த அளவுக்கு வெந்து வந்துடும். இன்னும் சென்டரில் மட்டும் வேகலை. பாருங்கள், இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. ஒரு கம்பி அப்படின்னா கத்தி வச்சு உள்ளே விட்டு எடுத்தோன்னா ஒட்டாமல் வந்தால் நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சு. வெளியே எடுத்து ஒரு 5 நிமிஷம் நல்லா சூடு குறைஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி ஓரங்கள்லாம் எடுத்து விட்டு நல்லா தட்டி எடுத்தோன்னா சூப்பரான கேக் நமக்கு கிடச்சிடும். பாருங்கள், நல்லா சூப்பராக சாஃப்டாக வெந்து வந்துடுச்சு. பாருங்கள், நான் இப்போ கட் பண்ணி காமிக்கிறேன்.
நீங்களும் இதே மாதிரி வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு ரொம்ப ஈஸியாக வீட்டில் கேக் வந்து செஞ்சு பாருங்கள். நார்மலாக மைதாவில் செய்கிறத விட இந்த மாதிரி ராகி மாவுலலாம் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்களுக்கும் ஹெல்த்தியாக இருக்கும். அவங்களும் பிளாக் கலரில் இருக்கிறதுனால கேக் சாக்லேட் கேக்குன்னு நினச்சி நல்லா சாப்பிட்டுப்பாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.